அந்த சமயத்துல இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில தான் ஸ்ரீகுப்தர் என்பவரால் கிபி 3ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில குப்த எம்பையர் தோற்றுவிக்கப்பட்டது. ஆனா குப்தர்களின் பூர்வீகம் எது என்பது குறித்த தகவல்கள் இன்று வரைக்கும் எங்கேயும் தெளிவா சொல்லப்படல. சில வரலாற்று ஆய்வாளர்கள் குப்தர்கள் உத்தரப்பிரதேசத்தில் தோன்றினாங்கன்னும், சிலர் அவங்க வங்காள பகுதியில இருந்து தோன்றினாங்கன்னு சொல்றாங்க. என்னதான் ஸ்ரீ குப்தர் குப்த வம்சத்தை தோற்றுவித்து இருந்தாலும் கிபி 319 இருந்து 335 வரை ஆட்சி செய்த அவருடைய பேரன் முதலாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்துல தான் குப்த வம்சம் ஒரு மிகப்பெரிய பேரரசாக உருவெடுத்தது. இவரு வட இந்தியாவின் சிதறி கிடந்த சிறு சிறு ராஜ்யங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து தன்னுடைய ஆட்சி பகுதியை விரிவாக்கினாரு. மேலும் இவர் பீகார் பகுதியில் உள்ள வைஷாலியை தலைமையமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த லிச்சாவி குடியரசின் இளவரசியான குமரதேவியை திருமணம் செஞ்சாரு. இது சந்திரகுப்தருக்கு ஒரு மிகப்பெரிய அதிகார வலிமையை கொடுத்தது. இந்த திருமணத்தின் மூலம் பீகார் மற்றும் நேபாளத்தின் எல்லையோர பகுதிகள் சந்திரகுப்தருக்கு சொந்தமானது. இது மட்டும் இல்லாம கங்கை சமவெளி, உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளும் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. இவரு பீகாரின் பாட்னாவை தலைநகரமாக கொண்டு, இது மட்டும் இல்லாம லச்சாவி குடியரசும் இவரு கீழே வந்தது. இதனால இவருக்கு மகாராஜாதிராஜாங்கிற பட்ட பேரும் வந்தது. இப்படி குப்த பேரரசுக்கு ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைத்த சந்திரகுப்தருக்கு பிறகு அவருடைய மகன் சமுத்திரகுப்தர் கிபி 335ஆம் ஆண்டு குப்த பேரரசின் ஆட்சியாளராக ஆனாரு. இவரு ஆட்சிக்கு வந்ததும் தனது முதல் வேலையா வட இந்தியாவின் நாக அரசர்களை எதிர்த்து போர் தொடுத்து அச்சியுத்தா, நாகசேனா போன்ற நாக அரசர்களை தோற்கடிச்சு அவர்களின் ஆட்சி பகுதியை தன்னோட பேரரசின் கீழ் கொண்டு வந்தாரு. இந்த நாக அரசர்கள் மீதான வட இந்திய படையெடுப்புக்கு பிறகு இவரு தட்சிணபதாங்கிற பேர்ல தென்னிந்தியா மீது படையெடுத்து அன்றைய காஞ்சிபுரத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்த பல்லவ மன்னன் விஷ்ணுகோபன் உட்பட 12 தென்னிந்திய அரசர்கள் மீது படையெடுத்து வெற்றியும் பெற்றாரு. இப்படி அவர் வெற்றி பெற்றாலும் தான் கைப்பற்றிய பகுதிகள் எல்லாம் அந்த தோல்வியடைந்த மன்னர்களிடமே கொடுத்து அவங்கள தனது பப்பட் அரசர்களாக மாற்றினாரு. தென்னிந்தியா மீதான இந்த வெற்றிக்கு பிறகு சமுத்திரகுப்தர் மீண்டும் வட இந்தியாவுக்கு சென்று அவருடைய பேரரசை விரிவுபடுத்த ஆரம்பிச்சாரு. இப்படி வடக்கு தெற்குன்னு 2 பகுதிகளிலும் தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்திய சமுத்திரகுப்தரின் ஆட்சி காலத்துல குப்த பேரரசு அதன் உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருந்தது. இவருடைய அசாத்தியமான வீரத்தையும் வெற்றிகளையும் பற்றி அவருடைய அமைச்சரும் அரசவை கவிஞருமான ஹரிசேனா என்பவரால் பொறிக்கப்பட்ட அலகாபாத் தூண் கல்வெட்டில் மிகவும் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இவருடைய தொடர்ச்சியான வெற்றிகள் காரணமா சில வரலாற்று ஆய்வாளர்கள் இவரை இந்தியாவின் நெப்போலியன்னு புகழ்ந்தாங்க. ஆனா அவருடைய மறைவுக்கு பிறகு குப்த பேரரசு ஒரு முக்கியமான சவாலான காலகட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. ஏன்னா சமுத்திரகுப்தர் மறைந்ததுக்கு பிறகு கிபி 375ல அவரது மகன் ராம்குப்தர் அரியணையை ஏறினாரு. ஆனா அவர் ஒரு கோழைத்தனமான, பயந்த மற்றும்